Hi guys, and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோஜ் காயின். ஸோ டோஜ் காயினோட டெவலப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காதுங்க. அது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா இன்வெஸ்ட் பண்ணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் நான் இந்த டாபிக் எடுத்து பேசுறேன் அப்படின்னா டோஜ் காயின் அண்ட் டோஜ் காயின் கம்யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் பத்தியோ இல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் பத்தி எதுவுமே பேசவும் மாட்டாங்க. அவங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா அவங்க காயினோட டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, புது அப்கிரேட்ஸ் என்ன வருது, இலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸை பத்தி பேச மாட்டாரு, என்னென்ன புது டெவலப்மெண்ட்ஸ் புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ற அப்படின்னு பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த லீடிங் டெவலப்பர்ஸ் ஆஃப் டோஜ் காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 சர்க்குலர் மாதிரி இஷ்யூ பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாருமே இருக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தப்பானதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாசஸ் அடைகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம புதுசா கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா ஆராய்ஞ்சு உங்களால எவ்வளவு லாஸ் வந்து அடைய முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பெருசா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த லாஸ் உங்களால தாங்கிக்க முடியாம போகக்கூடாது. ஸோ உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கான லாஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோஜ் காயின் கம்யூனிட்டில இருந்து ஒரு டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி விட்டுருக்காரு. அந்த சொல்லிருக்காரு கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப வொலடைல், அது எப்படி மேலேயும் கீழே பயங்கரமா ஆடிட்டு இருக்கும். ஸோ உங்களால தாங்கக்கூடிய லாஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காஷியஸான ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோஜ் காயினோட டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காரு. ஸோ செகண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து திருப்ப ஒரு கொஞ்சம் மார்க்கெட் அப்பாற மாதிரி இருந்தது அண்ட் திருப்ப இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வேலட்ல இருந்து, அதாவது பிட்காயின் வேலட்ஸ்ல இருந்து பிட்காயின் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இது இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 மில்லியன்ல இருந்து 6 மில்லியன் பிட்காயின் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 40% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. அண்ட் 6 மில்லியன்ல இருந்து 12 மில்லியன் வேல்யூ டாலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு பெர்சென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு இன்ஃப்ளோ வரும்போது இப்போ நான் வேலட்ல வந்து நான் 1000 ருபீஸ் வச்சிருக்கேங்க. ஸோ அந்த வேலட்டோட மதிப்புல 1000 ருபீஸ் இருக்கு. திடீர்னு நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து அந்த 1000 ருபீஸ் நான் போடுறேன் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஆக்சசபிளா இருக்கும். எல்லாருக்குமே ஆக்சசபிளா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல பிரைஸ் லைட்டா ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து திரும்பும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இப்ப நடக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட் 2-3 டேஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லுதுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளோஸ் வந்து பிட்காயின்ல வருது. பிட்காயினோட எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸா இருக்கட்டும், காயின் டிசிக்ஸா இருக்கட்டும், நம்ம தெரிஞ்ச காயின் சுவிட்சா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு 10 பிட்காயின் இருக்குன்னு வச்சுப்போமே, அண்ட் யாரோ ஒரு மூணாவது மனுஷர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிட்காயின்ஸ் இருக்கு. திடீர்னு வந்து அவர் வேலட்ல இருந்து நான் 2-3 பிட்காயின்ஸ் விற்கிறேன் அப்படின்னா அது விற்கிறது எல்லாமே எக்ஸ்சேஞ்சுக்கு தான் வரும். பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் விற்பாரு, இல்ல காயின் சுவிட்ச்ல விற்பாரு. அப்போ 10 பிட்காயின் இந்த இடத்துல 13 பிட்காயினா வந்து நிற்கும். பினான்ஸ்லயும் சரி இல்ல காயின் டிசிக்ஸ்லயும் சரி. அப்போ நிறைய பிட்காயின்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கம்மியான விலைக்கு அதை வாங்கிடலாம், ஏன்னா நிறைய தான் அவைலபிளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தாங்க இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீரியட்ஸ்க்கு இருக்கும். பிகாஸ் இந்த இன்ஃப்ளோஸ் வந்து ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த இன்ஃப்ளோஸ் எல்லாமே கம்மியா ஆயிடுச்சு, எக்ஸ்சேஞ்சுக்கு உள்ள வர பிட்காயின் இன்ஃப்ளோஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, கம்மியா ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆயிட்டு போகும். அண்ட் ரெக்கவரி ஆயிட்டு போகும்போது கண்டிப்பா $73K மேல தாண்டி போகும் அப்படின்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் நீங்க நடந்த டாப் 2 நியூஸ். ஒன் இஸ் ரிகார்டிங் த டோஜ் காயின் டெவலப்பரோட அட்வைஸ், அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட இன்ஃப்ளோஸால தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கரண்டா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. So thank you for watching Karma Crypto and do subscribe and support our channel for more interesting updates and interesting news regarding cryptocurrency.